அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, மக்கள் அதிகாரம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்கள் நடக்குது. குறிப்பா தமிழகம், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் மக்கள் அதிகாரம் தொடர்ந்து தேர்தல் பிரச்சார இயக்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒருவேளை இந்த தேர்தல்ல பாசிச பாஜக அதிகாரத்துக்கு வராம முற்றா ஒழிக்கப்பட்டுருச்சு, திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருது அப்படின்னா பாசிசம் வீழ்ந்துருச்சா அப்படி நாம எடுத்துக்க முடியுமா? ஆமா, அதிகாரத்துல அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க தான். ஆனா பாசிசம் வீழ்த்தப்பட்டுச்சா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்றதான். மாறா பாசிசம் வேரூன்றி இருக்குது அப்படின்றதான். தேர்தல் அதிகாரத்துல மட்டும் கிடையாது, எம்எல்ஏ சீட்டு வாங்கினா மட்டும் அது பாசிசம் வீழ கிடையாது. ஆனா கீழே பல்வேறு வகையில இன்னைக்கு கட்டமைப்புலையும் பல்வேறு வகையில பாசிசம் நிலைநிறுத்தப்படுது அப்படின்றதான். அப்ப அதை மாத்தணும்னா நாம தேர்தல் மட்டும் கிடையாது, பாசிசத்தை வீழ்த்துவதற்கு சமூக கட்டமைப்பும் அரசியலமைப்பு சட்டங்களில் பல்வேறு விஷயங்களை மாற்றப்படணும் அப்படின்றதான். ஏன்னா கார்பரேட்டுகள், காவிகள் குறிப்பா இதை பயன்படுத்திதான் சட்டப்பூர்வமாவே அரசியலமைப்பு சட்டங்களை பயன்படுத்தி பாசிசத்தை திட்டமிட்டு கொண்டு வராங்க. உதாரணமா இன்னைக்கு பல்வேறு விவசாயிகள், தொழிலாளர்கள், இன்னைக்கு நெசவாளர்கள், அதே போல மாணவர்கள், இவர்களுக்கு எதிராகவே சட்டங்களை போட்டு இருக்கிற மக்களோட உரிமைகளை மொத்தமா ஒழிச்சிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படணும் அப்படின்றதான். அப்படி மாத்தினாதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அதே போல கலெக்டர், அதே போல நீதித்துறை நீதிபதிகள், பல்வேறு துறையில் உள்ள நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு சாதி வெறி சிந்தனையோட, மத வெறி சிந்தனையோட பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. குறிப்பா திருப்பரங்குன்ற தீர்ப்புல சார்ந்த நீதிபதி என்ன சொல்றாரு, நான் சனாதனத்தின் அடிப்படையில தான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு பேசுறாரு. இப்போ ஒரு நீதிபதி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில உறுதிமொழி ஏத்துக்கிட்டு பதவியில வந்த பிறகு, ஆனா சனாதனத்தின் அடிப்படையில தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறம்ன்ற விஷயத்துல தீர்ப்பு சொல்றாரு. அப்படிப்பட்ட நீதிபதி என்ன சொல்றாரு, ஒரு அளவக்கல்ல தீபத்தூணுன்னு சொல்லி அங்க ஒரு சிஆர்பி வீரர்களை அனுப்பி அதை தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அது அதான் இந்த சிந்தனை கொண்ட நபர்கள் உண்மையான தன்மையை கைவிட்டுட்டு தனக்கு சாதகமான மத அரசியலை திட்டமிட்டே செயல்படுறார்கள். அதே போல சாதி வெறி நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அப்ப இவங்கெல்லாம் அந்த எப்படிலாம் பதவியில வந்தாங்களோ அந்த பாதையை அடைக்கணும். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள்லாம் பதவியில இருந்தாங்கன்னா மக்களுக்கு எதிரானவர்கள், அமைதியான சூழலை கெடுக்கிறவர்கள். ஆனா இப்படிப்பட்டவர்கள் வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சரியானது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதானி, அம்பானி, சிவ்நாடர், அதே போல ஸ்ரீதர் வெம்பு, டாடா, பிர்லா போன்ற தரகு முதலாளிகள், தேசங்கடந்த தரகு முதலாளிகள் தான் இந்த பாசிசம் வந்திருக்குது அப்படின்றத நாங்க சொல்றோம். அப்ப இந்த முதலாளிகள் எல்லாமே கடந்த 20 ஆண்டுகள்ல பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதே 20 ஆண்டுகள்ல ஒரு விவசாயியா இருக்கட்டும், ஒரு தொழிலாளியா இருக்கட்டும், ஒரு மாணவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறிட்டாங்க? அவங்களாம் உலக பணக்காரர்கள் வரிசையில போயிருக்கிறாங்க. ஆனா ஒரு தொழிலாளியோ விவசாயியோ வாழ வழியற்றவர்களா மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சிறு முதலாளிகளுக்கெல்லாம் எதுவுமே இல்லாத. அப்ப இந்த முதலாளிகள் எப்படி இவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடிஞ்சு, இயற்கை வளங்களை எப்படி கொள்ளையடிக்க முடிஞ்சு, வங்கிகள்கிட்ட வாங்கின கடன் எல்லாம் ஏப்பம் விட்டு எந்த அளவுக்கு இவங்க பெரிய பெரிய முதலாளிகளா மாறி இருக்கிறாங்க. அப்ப பாசிசம் அடிப்படையான இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட முதலாளிகள், அவர்கள் கீழே இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி தான். பாஜக RSS கும்பல் பாசிச ஆட்சி நடத்துவதற்கு அடிப்படையான காரணம் இந்த முதலாளிகளோட நலனுக்காக தான், தேசம் கடந்த கார்பரேட் முதலாளிகளோட நலனுக்காக தான். அப்ப அந்த தேசம் கடந்த கார்பரேட் முதலாளிகளோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணாமல் அந்த பாசிசத்தை நாம் வீழ்த்த முடியாது. அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து விவசாயிகள், தொழிலாளர்கள், நாட்டு மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும். பற்றாக்குறை பட்ஜெட் இல்லாம நாட்டுல கொண்டு போகணும். அதுதான் மக்கள் அதிகாரம் நாங்க சொல்றோம். ஒரு ஜனநாயக கூட்டரசு அமைக்கும் போதுதான் அதுக்கான சட்டத்திட்டங்களை, தீர்வுகளை, நெறிமுறைகளை கொண்டு வரும்போதுதான் இந்த முதலாளிகள் சொத்துக்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நாங்க தெளிவா சொல்றோம். இந்த நாட்டுல தேசங்கடந்த தரக்கும் முதலாளிகள் பாசிசத்தை கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு விரும்பமான ஒரு நாட்டுல சூழல், பாசிச ஆட்சிக்கான சூழல் வேணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அவர்கள் அடித்த பல லட்சம் கோடிகளை இன்னைக்கு கீழே பாத்தீங்கன்னாலே மத நிறுவனங்களா இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் போன்ற பெரிய பெரிய கார்பரேட் சாமியார்கள், மடாலயங்கள், மத நிறுவனங்கள் மூலமா கொடுத்து அவனோட கொள்ளைய பாதுகாக்கிறாங்க. அவன் அடிச்ச கொள்ளைய
பல ஆயிரம் கோடி சொத்துக்களை இந்த நிறுவனங்கள் மூலமா பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை இது பண்றாங்க. அப்ப அந்த நிறுவனங்களும் எப்படி இருக்குன்னா அதை பாதுகாக்கிற நடவடிக்கையில தான் மோடி, அமித்ஷா போன்றவர்கள்லாம் அவங்களோட சிவராத்திரி போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஆடுறாங்க, அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த மத நிறுவனங்கள் இருக்கிற வசதான் முதலாளிகளோட கொள்ளை இருக்குது, முதலாளிகளோட சொத்துக்களை பாதுகாக்க முடியுது. அப்ப நாம் அந்த மத நிறுவனங்களோட சொத்துக்களை கைப்பற்ற பறிமுதல் செய்யணும் அப்படின்றதான். அப்படி பறிமுதல் செஞ்சாதான் தேசம் கடந்த தரகு முதலாளிகளோட பாசிச நடவடிக்கை நாம தடுக்க முடியும். அதுக்கான அடிப்படையான விஷயத்தை இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதுக்கு ஒரு ஜனநாயக கூட்டரசு அதுதான் தேவை அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு ஜனநாயக உரிமைகள் யாருக்கு அதிகமா வழங்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். மத வெறியர்கள், சாதி வெறியர்கள், அதே போல இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள், மந்திரிமார்கள், அதே போல முதல்வர்கள், பிரதமர்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு துறையில இருக்கிற ஐஏஎஸ், கலெக்டர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே சாதி வெறியர்களாகவும் மத வெறியர்களாகவும் என்ன வேணா தப்பு பண்ணலாம், பேசலாம், செய்யலாம். ஒரு கொலை பண்ணிட்டு வந்து ரத்த கூட காயாம கூட வந்து அவன் தேர்தலில் நிக்கலாம், ஜெய் கிடைக்கலாம், பல லட்சம் வழக்குகள் இருக்கலாம், பல கோடி சொத்து சேர்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல கட்டமைப்பு பாதுகாக்குது இப்படிப்பட்டவர்களையும். ஆனா இன்னைக்கு விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் இவங்களோட பிரச்சனைகளை பேசுறது, குறைந்தபட்ச விஷயங்களை சொல்றதுக்கும் அந்த அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு இடம் இருக்குது. ஆனா சாதாரண மக்கள் அவங்களோட உரிமைகளை வந்து பறிக்கிற வகையில தான் இப்படிப்பட்ட நபர்களோட விஷயமா இருக்குது அப்படின்றதான். அப்ப நாளைக்கு ஜனநாயக கூட்டரசு என்பது இந்த ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய நபர்களை நாம் வந்து தண்டிக்கப்படணும், அவர்களை வந்து நீக்கப்படணும் அப்படின்றதான். அதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு போதுமான வழிமுறை இல்லை அப்படின்றதான். ஒரு ஜனநாயக கூட்டரசின் மூலமா தான் இப்படிப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், தண்டிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்துவதற்கு நாம இந்த சட்டமன்ற தேர்தல் இப்ப 2026 நடக்குது. அதே போல அடுத்தடுத்த தேர்தல் வருது. தேர்தல்ல பாஜக தோத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த தேர்தல்ல வந்து நாம வந்து பாஜக, பாசிச பாஜக தேசம் கடந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக சித்தாந்தம் கொண்ட, கொள்கை கொண்ட கட்சியா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க செய்யறாங்க. கார்பரேட் முதலாளிகளோட சேவையை வந்து தீவிரமா அமுல்படுத்துறாங்க. அதே போல வந்து இந்த காவி பாசிசத்தை, சனாதனத்தை, இந்துத்துவத்தை தீவிரமா அமுல்படுத்துறாங்க. அப்ப அவன் கொள்கை ரீதியா, சித்தாந்த ரீதியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறான், அப்படியே தீவிரமா செயல்படுறான். ஆனா அதை எதிர்க்கக்கூடிய நாம தேர்தல் அளவுல மட்டும் அவன் அதிகாரத்தை வர விடாம தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறோம். இந்தியா கூட்டணி வச்சிருக்கோம், இன்னும் பல்வேறு கூட்டணிகள் இருக்குது. அப்ப அந்த கூட்டணிகள் மட்டுமே போதுமா? அது முடியாது அப்படின்னு சொல்றோம். மாறா வந்து நாம இப்படிப்பட்ட பாசிசத்தை, முதலாளிகளோட நடவடிக்கையை நிறுத்துவதற்கு நாம் எல்லாமே ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியா மாத்தணும் அப்படின்றதுதான். தேர்தல்ல வந்து உங்களுக்கு 5 சீட்டு, எங்களுக்கு 2 சீட்டு, 10 சீட்டு அப்படின்ற வகையில மட்டும் நாம் பார்க்க கூடாது. ஒரு கொள்கை கொண்ட கூட்டணியா மாத்தணும் அப்படின்றதான். அந்த கொள்கை கொண்ட கூட்டணி ஒரு ஜனநாயக கூட்டரசின் அடிப்படையில முதலாளிகளோட பாசிச நடவடிக்கைகளை தடுக்கிற வகையிலையும், அவனோட சொத்துக்கள், நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கிற அனைத்து விஷயங்களும் பறிமுதல் செய்யக்கூடிய வகையிலும் நாம் இருந்து போராடணும் அப்படின்றதான். அதற்கு ஒரு ஜனநாயக கூட்டரசை உருவாக்கணும், அதுதான் தீர்வு. அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாம் எல்லாரும் செய்வோம். கார்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்துவதற்கு பல்வேறு துறையினர்களை கொண்ட, அறிவுத்துறையினர்கள், பல்வேறு நபர்களை கொண்ட ஒரு ஜனநாயக கூட்டரசு உருவாக்குகிறோம். அதற்கு தேவையான ஐக்கிய முன்னணியை வந்து உருவாக்குறோம் அப்படின்றதான். அது கட்சிகள் அளவுல, ஒரு ஆட்சி அதிகாரத்து அளவுல ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்டுச்சுன்னா அதை அதிகாரத்தை இழந்த பாசிஸ்டுகள் இன்னைக்கு RSS, பிஜேபி போன்றவர்கள்லாம் சும்மா அப்படியே ஆட்சியை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னா இல்ல. எப்பவும் அதிகாரத்தை இழந்தவர்கள் இந்த நாட்டுல அமைதியை கெடுப்பார்கள், அமைதியான சூழலை இருக்க விட மாட்டாங்க, கலவரங்களை நடத்துவாங்க, சாதி மத வரி கலவரங்களை திட்டமிட்டே நடத்துவாங்க. அப்ப அதை எப்படி நம்ம அதிகாரத்துக்கு வந்தா மட்டும் இந்த பாசிஸ்டுகளை ஒழித்து கட்டிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்றதான். அப்ப பாசிஸ்டுகளுக்கு எதிராக இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் கொண்ட ஒரு மக்கள் முன்னணி உருவாக்கப்படணும். அந்த மக்கள் முன்னணி தான் மக்களை பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட மக்கள் முன்னணி தான் பாசிஸ்டுகளுக்கு எதிராக ஒரு எழுச்சியை உருவாக்கி அவர்களை மேலும் மேலும் சாதி மதவெறி கலவரங்களை திட்டமிட்டு நடத்தாத வகையிலும் அதுக்கு எதிராக போராடி முறியடிக்க முடியும் அப்படின்றத சொல்றோம்.
அப்ப இப்படிப்பட்ட மக்கள் முன்னணிங்கிறத நாம் அமைக்கப்படணும் அப்படின்றதுதான். பாசிஸ்டுகளை சாதாரணமாக தேர்தல் அரசியல் மூலமாக, தேர்தல் அதிகாரத்தின் மூலமாக வீழ்த்த முடியாது. மாறாக ஒரு எழுச்சியின் மூலமாக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். ஒரு எழுச்சியை இந்த நாட்டுல உருவாக்குறது மூலமாக தான், அது ஒரு ஜனநாயக கூட்டரசு, ஒரு ஐக்கிய முன்னணி, மக்கள் முன்னணி இணைந்து ஒரு பயணிக்கிறது மூலமாக தான் இந்த காவி பாசிஸ்டுகளையும் கார்பரேட் பாசிஸ்டுகளையும் ஒழிக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.